தம்பி ஆதர்ஷ், அண்ணா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பாக்குறியா? இங்க பத்தியா, 9ஆம் வகுப்பு தமிழ் புக்கு, 8ஆம் வகுப்பு தமிழ் புக்கு, அது போக 7ஆம் வகுப்பு தமிழ் புக்கு, அது போக 6ஆம் வகுப்பு தமிழ் புக்கு. இது மட்டும் கிடையாது, இன்னும் புக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். வரும் பொறுமையா. அண்ணன் உனக்கு ஒரு சாம்பிள் காட்ட போறேன். அது என்ன தம்பி உங்க அப்பா உன்னை இப்படி பேச வச்சாரு? தமிழ் மொழி திராவிட மூல மொழியில இருந்து வந்துச்சா? தமிழ் திராவிட மொழியில இருந்து வந்திருக்கா? எந்த புக்ல நீ படிச்ச? நீ புக்கு படிச்சாதானே பின்னாடி இருந்து டைலாக் சொல்லணும். அதை தானே நீங்க உட்காந்து முன்னாடி கேமரா முன்னாடி சொல்லிட்டு இருக்க. சின்ன பையன், உனக்கு வீடியோ போட வேணாம், ஓகே. ஒரு தலைவர்களை பத்தி நீ விமர்சிக்கணும், ஓகேன்னு போய்கிட்டே இருந்தா என்ன டூ மச்சா போய்கிட்டு இருக்க? போய் படி. மாடு மேய்க்கிறது ஒன்னும் தப்பான விஷயம் இல்ல, புரியுதா? அப்ப ஆம், தமிழ் மொழி மூல திராவிட மொழியிலிருந்துதான் உருவானது. இது மொழியியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. இந்த மூல மொழிதான் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல மொழிகளின் தாய்மொழியாகவும் திகழ்கிறது. ஆம், மூல திராவிட மொழிதான் தமிழ் மொழியின் தாய்மொழி. இதுதான் இந்த மொழி குடும்பத்தின் தொடக்கப் புள்ளியாக கருதப்படுகிறது. மூல திராவிட மொழியிலிருந்து சுமார் 80 முதல் 85 மொழிகள் பிரிந்துள்ளன. இன்மேல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற முக்கிய மொழிகள் அடங்கும். ஆம், மூல திராவிட மொழி தொல்காப்பியத்திற்கு முன்னரே தோன்றியது. இது தமிழ் மொழியின் பரிணாம வளர்ச்சியின் தொடக்க புள்ளி. தொல்காப்பியம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியைச் சேர்ந்த இலக்கண நூல். ஆனால் மூல திராவிட மொழி அதற்கு முந்தைய ஒரு தொன்மையான நிலை. உங்களுக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சி. உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள்.